வணக்கம் தமிழ் மக்களே, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வெறும் கண்களால் பார்க்க முடியாத கோள் எது? ஆப்ஷன் ஏ புதன், ஆப்ஷன் பி வியாழன், ஆப்ஷன் சி யுரேனஸ், ஆப்ஷன் டி சனி. சரியான விடை ஆப்ஷன் சி யுரேனஸ். நமது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவை மட்டுமே பூமிக்கு மிக தொலைவில் இருப்பதால் அவை பொதுவாக வெறும் கண்களால் பார்க்க முடிவதில்லை. இவற்றை பார்க்க தொலைநோக்கி தேவைப்படுகிறது. மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது? ஆப்ஷன் ஏ கல்லீரல், ஆப்ஷன் பி நுரையீரல், ஆப்ஷன் சி தோல், ஆப்ஷன் டி இதயம். சரியான விடை ஆப்ஷன் சி தோல். மனித உடலில் காணப்படும் மிகப்பெரிய உறுப்பு தோல் ஆகும். இது உடலின் வெளிப்புறத்தை முழுவதுமாக மூடியிருக்கும். உட்புற உறுப்புகளை கணக்கில் கொண்டால் கல்லீரல் தான் மிகப்பெரிய உறுப்பு ஆகும். பால் ஹன் 118.1 டெசிபல் என்ற ஒலி சாதனையை எதன் மூலம் படைத்தார்? ஆப்ஷன் ஏ அதிக இரைச்சல், ஆப்ஷன் பி விசிலடித்தல், ஆப்ஷன் சி சத்தம் போடுதல், ஆப்ஷன் டி தும்முதல். சரியான விடை ஆப்ஷன் பி விசிலடித்தல். கின்னஸ் உலக சாதனைகளின்படி அமெரிக்காவின் பால் ஹன் என்பவர் தனது வாயால் விசிலடிக்கும் போது 118.1 டெசிபல் ஒலியை எழுப்பி சாதனை படைத்தார். இது ஒரு செயின்சா அல்லது இடி சத்தத்திற்கு இணையான ஒலியாகும். பூவின் மிகப்பெரிய வகை எது? ஆப்ஷன் ஏ தாமரை, ஆப்ஷன் பி ரஃப்லீசியா அர்னால்டி, ஆப்ஷன் சி சூரியகாந்தி, ஆப்ஷன் டி தூலிப். சரியான விடை ஆப்ஷன் பி ரஃப்லீசியா அர்னால்டி. ரஃப்லீசியா அர்னால்டி தான் உலகிலேயே மிகப்பெரிய தனிப்பட்ட பூவாகும். இது இந்தோனேஷியாவின் மழைக்காடுகளில் வளர்கிறது. இது சுமார் 1 மீட்டர் 3 அடி வரை வளரக்கூடியது. இது பிணப்பூ என்றும் அழைக்கப்படுகிறது, ஏனென்றால் இது அழுகிய மாமிசத்தை போன்ற துர்நாற்றத்தை வெளியிடுகிறது. வெள்ளியின் வேதியியல் சின்னம் என்ன? கெமிக்கல் சிம்பல் ஆஃப் சில்வர். ஆப்ஷன் ஏ எஸ், ஆப்ஷன் பி எஃப்இ, ஆப்ஷன் சி ஏயு, ஆப்ஷன் டி ஏஜி. சரியான விடை ஆப்ஷன் டி ஏஜி. வெள்ளியின் வேதியியல் சின்னம் ஏஜி ஆகும். இது வெள்ளிக்கான லத்தீன் வார்த்தையான அர்ஜென்டம் என்பதிலிருந்து வந்தது. வெள்ளியின் அணு எண் 47 ஆகும். நள்ளிரவு சூரியன் உதிக்கும் நாடு எது? ஆப்ஷன் ஏ ஸ்வீடன், ஆப்ஷன் பி பிரான்ஸ், ஆப்ஷன் சி நார்வே, ஆப்ஷன் டி இங்கிலாந்து. சரியான விடை ஆப்ஷன் சி நார்வே. நார்வே நாட்டின் சில நகர் பகுதிகளில் கோடை காலத்தில் சூரியன் 24 மணி நேரமும் மறையாமற் தெரியும். இந்த நிகழ்வு நள்ளிரவு சூரியன் என்று அழைக்கப்படுகிறது. நார்வே ஆர்க்டிக் வட்டத்திற்குள் அமைந்திருப்பதால் இது நள்ளிரவு சூரியனின் பூமி என்ற சிறப்பு பெயரை பெற்றுள்ளது. நீரில் கரையாத வாயு எது? ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன், ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் சி நைட்ரஜன், ஆப்ஷன் டி அமோனியா. சரியான விடை ஆப்ஷன் சி நைட்ரஜன். கொடுக்கப்பட்டுள்ள வாயுக்களில் நைட்ரஜன் வாயுவே நீரில் மிக குறைவாக கரையும் தன்மை உடையது. இதுவே கிட்டத்தட்ட கரையாத வாயுவாக கருதப்படுகிறது. ஆக்சிஜன் குறைந்த அளவு கரையும், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் அமோனியா ஆகியவை அதிக அளவில் நீரில் கரையும் தன்மையுடையவை. நைட்ரஜன் நமது வளிமண்டலத்தில் சுமார் 78% உள்ளது. பாம்பு எதன் மூலம் வாசனையை உணர்கிறது? ஆப்ஷன் ஏ தோல், ஆப்ஷன் பி கண், ஆப்ஷன் சி நாக்கு, ஆப்ஷன் டி மூக்கு.
சரியான விடை ஆப்ஷன் சி நாக்கு. பாம்புகள் அவற்றின் நாக்கை பயன்படுத்தி வாசனையை உணர்கின்றன. அவை தங்கள் பிளவுபட்ட நாக்கை வெளியே நீட்டி காற்றிலுள்ள வேதி துகள்களை சேகரிக்கின்றன. பின்னர் அந்த துகள்களை வாயின் மேற்கூரையில் உள்ள ஜாக்கப்சன் உறுப்பு எனப்படும் ஒரு சிறப்பு உணர்ச்சி உறுப்புக்கு எடுத்துச் சென்று அதன் மூலம் வாசனையை அல்லது சுவையை பகுப்பாய்வு செய்து வாசனையை உணர்கின்றன. நிலநடுக்கம் அதிகம் ஏற்படும் நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி ஜப்பான், ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி அமெரிக்கா. சரியான விடை ஆப்ஷன் பி ஜப்பான். ஜப்பான் நாடு அதிக எண்ணிக்கையிலான மற்றும் தீவிரமான நிலநடுக்கங்களை எதிர்கொள்ளும் நாடாகும். இதற்கு காரணம் ஜப்பான் பூமியின் முக்கிய டெக்டானிக் தட்டுகளின் சந்திப்பில், குறிப்பாக பசிபிக் தீவு வளையத்தில் ரிங் ஆஃப் ஃபயரில் அமைந்திருப்பதுதான். இந்த புவித்தட்டு நகர்வுகளே அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட காரணமாக அமைகிறது. பூமியில் மிகவும் கடினமான ஈர்க்கை பொருளாகும். ஆப்ஷன் ஏ தங்கம், ஆப்ஷன் பி இரும்பு, ஆப்ஷன் சி வைரம், ஆப்ஷன் டி பிளாட்டினம். சரியான விடை ஆப்ஷன் சி வைரம். வைரம் தான் பூமியில் கிடைக்கும் பொருட்களிலேயே மிகவும் கடினமான பொருளாகும். இது மோஸ் கடினத்தன்மை அளவுகோலில் மிக உயர்ந்த அளவான 10 பெற்றுள்ளது. வைரம் முழுவதுமாக கார்பன் அணுக்களால் ஆன ஒரு படிக வடிவம் ஆகும். நினைவை சோதிக்க ஒரு கேள்வி. நள்ளிரவு சூரியன் உதிக்கும் நாடு, லேண்ட் ஆஃப் த மிட்நைட் சன் எது? ஸ்வீடன், பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து. உங்கள் பதிலை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.